ஹாய் மக்களே, இன்றைக்கி கிளிம்ஸ் ஆஃப் கீர்த்தியில் சூப்பரான முட்டை கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு மஞ்சத்தூள், இடித்த மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் இதை ஆயிலோடு ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வேக வச்சு பாதியாக கட் பண்ணால் எக்கை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அதே கடாயில் எக்ஸ்ட்ரா ஆயில் ஊற்றுங்க. இப்போ தேவையான அளவுக்கு பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக சீரகமும் சோம்பும் சேர்த்து அந்த ஆயிலோடு ஒன்றா ஃப்ரை பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு ஆனியன் சேர்த்துக்குங்க. ஆனியன் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள். இந்த டைமில் இடித்த இஞ்சி பூண்டு இல்லைன்னா அரைச்சது எப்படி வேணாலும் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இஞ்சி பூண்டோட அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுங்கள். தக்காளி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போடுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா, ஏற்கனவே இடித்து வச்சுருந்த அந்த மிளகுத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் போகும். இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வாட்டர் ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். இந்த அளவு கிரேவி ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருந்த எக்கு ஆட் பண்ணி கடைசியாக கொத்தமல்லி தூவி முடிச்சுக்கணும். இப்போ சாப்பிட்டு பாருங்கள், சும்மா அல்பியாக இருக்கும். சப்பாத்திக்கு அல்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.